நற்பவி 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 யோகிராம் சுரத்குமார் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு அடிக்கடி சொல்ற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்க வீட்டுக்குள்ள எப்பவுமே சண்டை சச்சரவுகளா இருக்கு, கருத்து வேறுபாடுகளா இருக்கு. நான் ஒண்ணு சொல்றேன், என் கணவர் ஒண்ணு சொல்றாரு, கணவர் ஒண்ணு சொல்றாரு, பிள்ளைங்க ஒண்ணு சொல்றாங்க. இப்படி எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் முகம் தெரியாத ஒரு மனிதர்களா வாழ்ற சூழ்நிலை தான் இன்னைக்கு வீடுகள்ல அதிகமா பார்க்க முடியுது. இதுக்கெல்லாம் நிச்சயமா இன்னைக்கு நான் சொல்ல போற விஷயம் பரிகாரம் உங்களுக்கு தீர்வு அமையும். இது போன்ற விஷயங்களுக்கும் இருக்கு சரி, தடைகளுக்கும் சரி, வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு நெகட்டிவான விஷயம் இருக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ற மாதிரி இருந்தாலும் சரி, மெயினா பாத்தீங்கன்னா தூக்கம் வராம இருக்கு அப்படின்னாலே இதை செய்யுங்க. நிச்சயமா உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய விஷயமா இது நிச்சயமா அமையும். இந்த இடத்துல நீங்க செய்ய வேண்டியது, இது எளிமையான தீர்வு. அதாவது நீங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், உப்பு அப்படிங்கிறத மகாலட்சுமின்னு சொல்றோம். கடல்ல இருந்து வந்தவங்க மகாலட்சுமி அப்படின்னு நம்ம சொல்றது. இது எல்லாமே ஏற்கனவே பழைய கதை, நிறைய முறை உங்ககிட்ட சொல்லியாச்சு, நிறைய பேர் சொல்லிட்டாங்க. அதனால இந்த உப்பை எடுத்துக்குங்க. உப்பு எடுத்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு எடுத்துக்கங்க. நல்லா ஒரு பெரிய பவுல் மாதிரி ஒன்று வச்சு, கண்ணாடியில் இருக்கணும் அந்த பவுல். அதில் இந்த கைப்பிடி அளவுக்கு உப்பை போட்டு தண்ணி ஊற்றி வச்சிருங்க. பூஜை ரூம்ல கொண்டு போய் வச்சுட்டு விளக்கெல்லாம் ஏற்றி வச்சிருங்க. இதை வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணுங்க. உங்க பிரார்த்தனை தான் இந்த இடத்துல ஜெயிக்கும். உங்க நம்பிக்கை தான் ஜெயிக்கும். உங்களுக்குள்ளதான் இறைவன் இருக்காரு. அப்ப அந்த இடத்துல அந்த தண்ணி கொண்டு போய் வச்சுட்டு, தண்ணி அந்த பவுல் மேல அந்த ரெண்டு கையும் இப்படி வச்சுட்டு மனசுல பிரார்த்தனை பண்ணுங்க. உங்க வீட்டுல என்னென்ன விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத மனதார அந்த இடத்துல நின்று சொல்லிட்டு, அந்த விஷயங்கள் எல்லாம் மாறி நல்லதா நடந்தா என்னென்ன நடக்கும், மகிழ்ச்சியா இருந்தா எப்படி இருக்கும், தூக்கம் வந்தா நல்லா தூங்கி எழுந்ததுதான் உங்களுக்கு எப்படி, இதெல்லாம் உணர்வு பூர்வமா அந்த இடத்துல அந்த தண்ணி மேல கை வச்சுட்டு சொல்லிட்டு, அந்த தண்ணிய தென்மேற்கு, உங்க வீட்டோட தென்மேற்குல இருந்து தெளிச்சிட்டு வரணும். வீட்டுக்கு உள்ள, வீட்டுக்கு வெளியில. நம்ம ஹோமம்லாம் பண்ணாக்கா நம்ம சுவாமிகள் வச்சு தண்ணி தெளிவு, அது ஐயர் வச்சு தண்ணி தெளிவு தீர்த்தம் தெளிப்போம் இல்லைங்களா, அது போல ஒரு மாவிலையில எடுத்து தெளிங்க. பச்சை மாவிலைன்னா கிளென்சிங் கொடுக்கக்கூடிய விஷயம். அப்ப அந்த மாவிலையில ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்மளோட முன்னோர்கள் ஒரு நல்ல விஷயங்களை சின்ன சின்னதா சிம்பிளா நமக்கு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு செயல்படுத்தணும். அப்ப இந்த உப்பு தண்ணிய அந்த மாயிலையில தொட்டு உங்க வீட்டை சுத்தி தெளிச்சுடுங்க. தென்மேற்கு ரூம்ல இருந்து வாங்க, வீட்டை சுத்தி தெளிங்க, வீட்டுக்குள்ள தெளிச்சுக்கங்க. நீங்க கூட கொஞ்சம் லேசா தெளிச்சுக்கலாம், தவறுக்கு தலை மேல தெளிச்சுக்கலாம். இது மேல இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா இந்த நெகட்டிவ் ஃபர்ஸ்ட் கிளென்சிங் ஆகும். ஒரு விஷயம் ஒரு கெட்டது போனாதானே நல்லது உள்ள வரும். அது போல இது ஒரு மிராக்கிளா ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். இது போல டெய்லி கூட வாய்ப்பு நிறைய எங்களுக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்குங்க, டெய்லி கூட செய்யுங்க, தவறே கிடையாது. ஆனா வீட்டுல உள்ள பழைய பொருட்கள் எல்லாம் தூக்கி போடுங்க. பயன்படுத்தாத பொருட்கள் எல்லாம் தூக்கி போட்டு இந்த மாதிரி இந்த உப்பு தண்ணியை நல்லா பிரார்த்தனை பண்ணி தெளிச்சிங்க அப்படின்னா, மாவிளையில தெளிச்சிங்கன்னா நல்ல ஒரு சேஞ்சஸ் வரதை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. பயன்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. நீங்க எல்லாரும் நல்லா இருந்தீங்கன்னா அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நான் அதனாலதான் வெளிப்படையா எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிச்சுட்டேன். நான் பயன்படுத்தி சக்சஸ் ஆன எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க ஃபாலோ பண்ணி பிரம்மாண்டமான வெற்றி அடைஞ்சினா இந்த யூடியூப் சேனலும் ஆகட்டும், நானும் ஆகட்டும் ரொம்ப பெருமைப்படுவோம். எங்களோட கிளையன்ட்ஸ் நல்லா இருக்கீங்க அப்படிங்கிறதுனால. அதனால மாபெரும் வெற்றி தரக்கூடிய ஒவ்வொரு விளக்கங்களையும் கொடுத்துட்டு இருக்கேன். வாழ்க்கையில பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் விஸ்வரூப வெற்றி அடைய மனதார வாழ்த்துகிறேன். நன்றி. வாழ்க நற்பவி.